அந்த 50 வந்து யாரால ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொம்பளைங்களை இவ்வளவு அனாவசியமா பேசுறாங்க. அவ பொம்பளை இல்ல. போடா வாடானா பேச்சது. பாக்கமா தல உடம்புல ரத்தம் இல்ல. எங்க அண்ணனுக்கு தான் எல்லாமே. இந்த 26ல எங்க அண்ணன் சிஎம் வந்து காசு வாங்கிட்டு பேசுறவங்க சரிங்களா? நாங்களா தமிழ்நாடு ப்ரோ, அவங்களாம் வந்து காசு வாங்கிட்டு பேசுறவங்க சரிங்களா? நாங்களாம் வந்து காசு வாங்காம ஒரு வீட்லயுமே விஜய் தொண்டர்கள் இருக்காங்க சரிங்களா? நாங்க ஒரு வீட்லயுமே ரிச்சுவல்ஸ் இருக்கோம். அவங்களாம் காசு வாங்கிட்டு பேசுவாங்க ஓகேங்களா? காசை வாங்கிட்டு நெகட்டிவ் பேசுவாங்க. நாங்களாம் காசு வாங்காம எங்க அண்ணனுக்காக வந்து பாசிட்டிவ் வந்து போட போனாங்களாம் வந்து ஓகேங்களா? அண்ணன் தான் வருவாரு. அவளும் ஒரு ஆளே இல்ல, திடீர்னு எங்க இருந்தோ முளைச்ச காளான் மாதிரி திடீர்னு வந்து எங்க இருந்து பேசுறானே எனக்கு புரியல. அவ பிக் பாஸ் செகண்ட் சீசன்ல இருந்து ஒரு மரியாதை இருந்தது மக்களுக்கு அவ மேல. இப்ப அது சுத்தமா போயிருச்சு. காசு வாங்கிட்டு தான் கன்ஃபார்மா பேசுறா, நல்லா தெரிஞ்சிருச்சு. தேவை அது ஒரு ஆளாவே மதிக்கல. நாங்க அத பத்தி ஒரு கேள்வியே கேட்காதீங்க இதுக்கப்புறம் யார்கிட்டயுமே. ஒரு லூசனா ஒரு லூசு அவன். அவன் ஒரு கிட்னி திருடி அவன். அதனால விட்டுருங்க ப்ளீஸ். அதெல்லாம் சொல்லணும். கண்டிப்பா விஜய் வராரு. அவங்களாம் அதெல்லாம் பேசுறதே இல்லை. நான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் சும்மா நான் அப்படி தட்டி விட்டு போயிடுவார். நான் அண்ணன் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு வந்தவர் நான். அவரு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இல்லை அதான் அது வந்து மக்களுக்கு ஆசை தான் திருப்பி அவங்க கொடுத்துட்டுருக்காங்க. அதை வாங்கிட்டு விசில் சின்னதுக்கு ஓட்டு போடுங்க அவ்வளோதான். அவர் சொன்ன மாதிரி தான், விசில்லே அடிங்க அப்படின்ற மாதிரி தான், அவ்வளோதான். நான் அவர் நிற்கிறான்னு தெரிஞ்ச போய் வரவேற்பு செம்ம வரவேற்புனா. அவர் கண்டிப்பா இந்த தொகுதியில் இந்த எல்லா தொகுதியிலும் அவர் ஜெயிச்சிருவார். நான் கண்டிப்பா சிஎம் தான் எப்பவுமே எங்க தளபதி தானா. பெரம்பூர் வந்து எல்லாருமே எல்லா மத சார்பா ஒண்ணுன்ற மாதிரி பாப்பாரு. அவர் எல்லாருமே இருக்காங்க இதுல. அதனால அது மாதிரி சூஸ் பண்ணி அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. நான் இப்போ கண்டிப்பா கும்மிடுவான். கொண்டையில வந்து குத்துறன்னு வச்சுக்கோங்களேன். இனிமே பேசவே கூடாது. அவ பேசினாலும் கொண்டை கீச்சிடுவான். அவளை வந்து நேர்ல வந்து பேசவே கிடையாது. ஒரு பொம்பளைங்களை இவ்வளவு அனாவசியமா பேசுறாங்க. அவ பொம்பளை இல்ல. அவளை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? அண்ணனை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவ பேசவே கூடாது சரிங்களா? அவெல்லாம் வந்து அவர் ஆளே கிடையாது. அவெல்லாம் ஆனா பெரம்பூர்ல அண்ணன் தான் வராரு. பெரம்பூர்ல எந்த கோயிலுங்கனாலும் அண்ணன் தான் வருவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 200% நம்ம தங்க தலைவர் தான் வருவாரு. இத எதுவுமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பயந்தாருன்னா எங்க தலைவர் கூட்டணி வச்சிருப்பாரு எப்பயோ. ஓகேவா? தனியா சிங்கம் மாதிரி சிங்கிளா நிக்கிறாரு. அதுலயே தெரிய வேணாமா யாருக்கு பயம்னு? அவங்க பயந்ததுனாலதான் இவ்வளவு கெடுபிடி பண்றாங்க, இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க. அவருக்கு என்னென்னவோ இடைஞ்சல்க கொடுக்குறாங்க. எல்லாத்துல இருந்துமே மீண்டு வருவாரு அவரு. அதுதான் ஒரே நிமிஷம் சொல்றேன். இவங்க டிவிகேன்றாங்க. இந்த இடத்துல டிஎம்கே தான். தமிழ்நாட்டின் 2026 ஒரே தளபதி எங்கள் அண்ணன் டிவிகே. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நான் வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தே அவரோட ஃபேன் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. ஆக்சுவலா நான் காலேஜ் முடிச்சுட்டு இப்ப வரேன். வந்து அவரை பார்க்கணுன்றதுக்காக தான் மெயினா வந்ததே. ஆல்ரெடி பெரம்பூர்ல அவரை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா இங்க கன்ஃபார்ம் பார்க்கணும் அப்படின்னு ரேபிடோ புக் பண்ணி ரொம்ப ஹரிபரியா வந்து அண்ணனை பார்த்த உடனே இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து நாங்க வெளில வரவே இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பா அண்ணனை விட்டுறாதீங்க யாரும். அண்ணன் தான் ஜெயிக்கணும். நம்ம அண்ணன் தான், டிவிகே தான் ஜெயிக்கணும். இல்ல ஜெயிப்பாரு. எங்க வாத்தியாரு தான். யாருமே இல்ல டிஎம்கே. யாருமே இல்ல எங்க வாத்தியாரு தான். யாருமே இல்ல. 2026 அச்சு சூற விடுவோம் எல்லாரையும்.